கட்டுப்பாடற்ற மனிதன் தன்னுடைய கௌரவத்தை நிச்சயமாக இழந்து விடுவான். எதிலும் கட்டுப்பாடு அவசியம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் முருகன் உனக்கு சொன்ன அந்த நாள் வந்து விட்டது என்பதனை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். இன்றிரவே இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த முருகன் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். செவ்வாய் கிழமையினுடைய இரவில் உன்னோடு நான் பேசுகின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்க போகின்றது. இத்தனை நாளும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. மனமகிழ்ச்சியோடு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்திற்கு உன் அப்பன் நான் பொறுப்பு. என் பிரியமே, சந்தோஷமான செய்தி வரும் பொழுது அதை எப்படி உன் மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கிறதோ அதுபோல அப்பன் ஏதேனும் எச்சரிக்கை செய்திகளை உனக்கு கொடுக்கும் பொழுதும் அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் ஒருவரை தொடர்ந்து ஆட்டி படைக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்னவென்று தெரியாமல் தத்தளித்து நிற்பாய். எப்பொழுதும் யாரோ ஒருவரினுடைய உதவி உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதும் யாரோ ஒருவர் உனக்கு இந்த வாழ்க்கையில் உடனிருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போலத்தான் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு மாறும். இதையெல்லாம் தாண்டி நீ எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. முருகா முருகா என்று நீ அழைக்கும் நொடி பொழுதிலெல்லாம் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்க வருகிறேன். அதே நேரத்தில் அப்பன் முருகன் உனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் ஒன்று விடாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு தராமல் நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ என் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னால் கொடுக்கப்பட்டது. இனிமேலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கென தந்திடுவேன். ஒவ்வொரு நொடியிலுமே என் பிள்ளை கலங்குவதை நிறுத்திவிட்டு புலம்புவதை தள்ளி வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் கந்தனிடத்தில் தீர்வு இருக்கிறது என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். நான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். கந்தனை நம்பிய பிள்ளைகள் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் தோற்றது கிடையாது. இந்த கந்தனை நம்பிய பிள்ளைகள் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்தது கிடையாது. எந்த நிலையிலும் நீ நினைத்ததை நான் உனக்கான வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என்றாவது யோசித்திருக்கிறாயா? நம் முருகனை வணங்க தொடங்கிய பிறகு நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்று எப்பொழுதாவது நீ அமர்ந்து சிந்தித்திருக்கிறாயா? ஒரு கஷ்டம் வந்ததும், யாரோ ஒருவர் உனக்கு ஒரு வேதனையை கொடுத்ததும் உடனே ஓடி சென்று அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி எங்கு அமர்ந்தால் இந்த கஷ்டத்தை நாம் தீர்க்கலாம், எங்கு அமர்ந்து மீண்டும் மீண்டும் இதை நினைத்து நாம் வேதனைப்படலாம் என்றுதான் யோசிக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் அதை மறக்க நீ நினைப்பதில்லை. ஆனால் உனக்கு இந்த கந்தன் நடத்திய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிப்பதற்கு நேரமே கிடைப்பதில்லை. என் பிள்ளையே, எத்தனை பயந்த குழந்தையாக நீ இருந்தாய். என்ன நடந்தாலும் சட்டென்று பதறுவதும், என்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் உடனே நீ வேதனைப்படுவதுமாகத்தானே இருந்து கொண்டிருந்தாய். இனி ஒரு காலமும் நாம் இதிலிருந்து மீண்டு வர மாட்டோம் என்றுதானே நீ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையையே வெறுக்க தொடங்கினாய். அப்பொழுதுதானே உன் அப்பன் உன்னோடு இருப்பதையும் நீ உணரத் தொடங்கினாய். இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மனமுருகி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள துடிக்கும் பொழுதுதான் அப்பன் உன் மீது அதிக அன்பு கொண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்து விட்டது. இந்த கந்தனை நீ நம்பத் தொடங்கி விட்டாய். அப்படியானால் நானும் உன்னோடு இருப்பது தானே முறை. இனி உன்னையன்றி நான் வேறெங்கும் சென்றுவிடக்கூடாது என்கின்ற முடிவையும் நான் அப்பொழுதுதான் எடுத்தேன். அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய மனதைரியத்திற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான முதன்மையான வெற்றி இந்த தெய்வத்தை உன் அருகில் நீ நிறுத்தி வைத்திருக்கிறாய் என்பதுதான். இதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தை இதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வேதனைகளும் இப்பொழுது மறந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். இனி எந்த நேரத்திலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இனி எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே. நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறது. உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷமான நிலைக்கு அழைத்து வந்திருக்கின்றது. எண்ணற்ற திருப்பங்களோடும் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான நல்ல நம்பிக்கையோடும் நீ என்ன செய்தாலும் அதை திறமையாக செய்து கொண்டே இரு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத வெற்றியை நான் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கந்தன் உனக்கு சொன்ன நாள் இன்றுதான். இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்துவேன் என்று. அந்த அற்புதம் என்னவென்று தேடுகிறாயா? என் பிள்ளையே, நீ தேடினால் அது உனக்கு கிடைக்காது. நீ உணர வேண்டும். அப்பன் கொடுத்த வார்த்தைகளை நீ உணர வேண்டும். கந்தன் உனக்கு என்ன கொடுக்கிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை அள்ளி அள்ளி வீசுவாரா? நாம் விரும்பிய உறவை உடனே அழைத்து வந்து நம் கைகளில் சேர்ப்பாரா என்று நீ எதிர்பார்க்க கூடாது. அப்பனின் வார்த்தைகள் இதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதனை நமக்கு சொல்கிறது. நீ தைரியமாக நீ எடுத்து வைத்த முயற்சியில் செய்து கொண்டே இரு. இந்த கந்தன் அதை நடத்துவேன் என்று உனக்கு சொல்கின்றேன். இந்த ஒற்றை வார்த்தை போதாதா? உன்னுடைய முயற்சிகளினால் உனக்கு கிடைக்கக்கூடியது மட்டும்தான் உன்னோடு நிலைத்து நிற்கும். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பின்னேறி உன்னுடைய எந்த முயற்சிகளும் உன்னை தழுவாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு தெளிவாக இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். அது உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் உனதாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கந்தன் இருக்க பயம் ஏன்? என் பிள்ளைக்கு நான் இருக்கும் பொழுது தயக்கம் ஏன்? தயங்கி நின்று உன் வெற்றியை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக எதையும் துணிந்து நின்று அது வெற்றியோ தோல்வியோ அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. என் பிள்ளையே, வெற்றி பெற்றவன் வாழ்க்கையில் மீண்டும் தோல்வியே பெற மாட்டான் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? அதனால் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனையும் உணர்ந்து கொண்டு இப்பொழுது உனக்கு தோல்வி என்றால் அடுத்தது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சிகளை எடுத்து வை. உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அதிகமான தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அது உன்னுடைய மனதிற்கு மிகுதியான அழுத்தத்தை கொடுத்து உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் அப்படி ஒரு நிலை உருவாகாமல் எதையுமே சிரித்து நீ நல்லபடியாக எதிர்கொள்ள பழகிக்கொண்டாயானால் உன்னை நோக்கி வருகின்ற அத்தனை துன்பங்களுமே உன்னை விட்டு விலகி தானாக ஓடிவிடும். மனதில் நீ கொண்ட எண்ணங்களும்
இந்த மனது உனக்கு தருகின்ற நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக இருக்கும் வரை இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஏமாற்றத்தையும் சந்தித்து விட மாட்டாய். அப்படியே ஒரு ஏமாற்றம் உனக்கு கிடைத்தால் கூட இதுவும் கடந்து போகும் என்று நீயே உனக்கு ஆறுதலை சொல்லிவிடுவாய். அந்த அளவிற்கு உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னிடத்தில் சொல்லிவிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையாக மாறுவதைத் தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. அதனால் ஒரு முறை கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக பல முறை யோசித்து விட்டு சொல். ஏனென்றால் அப்பன் முடிவெடுத்து உனக்கு அதனை தர நினைத்து விட்ட பிறகு அதிலிருந்து ஒருபொழுதும் நான் மாற மாட்டேன், அதிலிருந்து ஒருபொழுதும் நான் மாறிச் செல்ல மாட்டேன் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் பொழுதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் காண்பித்து கொடுக்கும் பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொண்டு அப்பன் கரம் பிடித்து நடத்துவதையும் நீ உணர்ந்து கொள்வாய். உணர்வு பூர்வமாக ஒருவர் தெய்வத்தை உணர வேண்டும். எதையோ வருகிறது செல்கிறது என்பது போலெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய உள்மனது உனக்கு சொல்ல வேண்டும், நம்மோடு நம் கந்தன் இருக்கிறார் என்று. அப்படி அது சொல்லும் பொழுது உன்னை அறியாமலேயே உன்னுடைய உடலில் புல்லரிப்பு ஏற்பட்டு விடும். அப்படி ஒரு நிலையை என்று நீ அடைகின்றாயோ அன்று இறை பக்தி உன்னை முழுமையாக வந்தடைந்து விட்டது என்று அர்த்தம். இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில் உன் மனதில் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.